வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து திருப்பி அதாவது கேப் அப்பில் இருந்துச்சுன்னா திருப்பி வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை எனக்கு ஓப்பனே டவுனில், இந்த டவுன்லேருந்து போய் நம்ம இந்த லைன் மறுபடியும் மேலே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்கிடுச்சு. நம்ம போட்டு இந்த லெவல்ஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து தான் இந்த இடத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்லேருந்து நிப்பாட்டிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் மேலே கொடுத்து அந்த ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனில் போய் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டுக்கு இறங்குனுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ஒரு வேளை மார்க்கெட் இந்த கீழே இந்த லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டை பார்த்தா 19,627 பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போட்டிருந்தோம். இதுக்கிடையில் இங்கேருந்து இறங்கினா இங்கேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு சைட்வேஸ் இருந்துட்டு மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு நம்ம தலைப்பு என்ன கொடுத்தோம்னா பேங்க் நிஃப்டி தான் எனக்கு முக்கிய காரணம். அது நேற்றே சொல்லியிருந்தேன். நிஃப்டி நம்ம புல்லிஸாக இருக்குது, ஆனால் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இல்லை, பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நிஃப்டியால் பெருசாக விழுக முடியல, ஆனால் பேங்க் நிஃப்டி பெருசாக ஃபாலோ ஆனாங்க. அதனால தான் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம இந்த நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நடக்கலை. அது காரணம் பேங்க் நிஃப்டி. சரி வாங்க பேங்க் நிஃப்டி அப்படி என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி ஒரு சேனலுக்குள்ளே இருக்குது. இந்த சேனலில் கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் கேப் அப் இருந்தால் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த சேனல் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனே கிட்டத்தட்ட நம்ம கீழே ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நம்மளோட சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 43,545 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ்னு கொடுத்துருந்தோம். இதுதான் லாஸ்ட்டு லெவல்ஸாக வச்சுருந்தோம். இது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு இறங்கினா மட்டும் தான் நம்ம ஃபால்னு சொல்லியிருந்தோம். இது வந்து டவுன் சைடு. மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகணும்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனவர் புல்லிஸ் கொடுத்து மறுபடியும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 43,698 ஒரு லெவல்ஸ் கொடுத்து இந்த லெவல்ஸ்க்குள்ளேயே தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஓடி கடைசியாக இருந்து நம்மளோட கீ லெவல்ஸ் 43,545 ஒரு 504 லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதை நியராக வந்து மார்க்கெட் முடிஞ்சிச்சு. சரி நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நிஃப்டிலேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி டீட்டெயில் சொல்லியாச்சு. பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டியால் பெருசாக போக முடியல. ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் கேண்டில் இன்றைக்கி வரைக்குமே நிஃப்டி வந்து புல்லிஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் வீக்காக இருக்குது. அது பேங்க் நிஃப்டி வீடியோவில் திருப்பி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். சரி ஓகே, நிஃப்டி என்ன மாதிரி நகர்வு வரும்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஏன்னா வீக்லி கேண்டில்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு அப்போ தான் நம்மளால் கிளியராக இந்த வாரம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு கண்டினியூவாக 3 வாரம் புல்லிஸ் கேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்பயும் புல்லிஸில் தான் முடிச்சிருக்காங்க. இந்த வீக்லி கேண்டிலேருந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் முடிச்சிருக்காங்க. சரி இதில் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேனல் பேட்டர்ன் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த சேனலை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. இப்போ மறுபடியும் இந்த பேட்டர்ன் உள்ளே வந்து மார்க்கெட் திருப்பி வந்துருச்சு. இப்போ வேறு பேட்டர்ன் செட்டப் இருக்குது, அது என்னங்கிறத பார்ப்போம். இது ரிமூவ் பண்ணிடுறேன். இதை சொன்னால் தான் உங்களுக்கு கிளியராக புரியுங்கிறதா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் பிரேக் பண்ணிடல, ஆனால் சேனலில் தொட்டு மார்க்கெட் நிற்கிது. இப்போ அப்படியே டே வியூவாக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டே கேண்டில் நேற்றே தொட்டுட்டு இன்றைக்கி வந்து அதை அந்த நேரம் கூட போகலை. ஆனால் இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. அது நம்மளே சொல்லியிருந்தோம். இந்த டபுள் டாப் ஏரியா வேறு இருக்குது, இந்த சேனல் இருக்குதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டே கேண்டில் மூவ்மெண்ட்லேயே ஒரு சேனல் இருக்குது, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மட்டும் ஃபேக் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 1 2 இந்த கேண்டில் அடுத்து இந்த கேண்டில் இத்தனை கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி தான் இந்த மார்க்கெட் போயிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு. இப்போ ஆக்சுவலாக ஃபால் ஆகிற இடத்துல இருக்குது. ஒருவேளை இந்த சேனலில் பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இது வந்து டே கேண்டில் வீக்லி வச்சு சொல்லிட்டோம். சரி எந்த இடத்த பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு முக்கியமான லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த இடம் சப்போர்ட் 19,579 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை ஃபர்தராக கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும்.
கீழே எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது வந்து டோட்டலாக வீக்லிக்காக சொல்கிறேன்னா கீழே எவ்வளோன்னு பார்த்தோம் இந்த ரீசெண்டாக போன இந்த லோ அதாவது 19,333 இந்த ரேஞ்சு வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் 19,333 வரைக்கும் இந்த வீக்லியில் வரது வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த கடைசியாக போன லோ அக்டோபர் 26 அன்றைக்கி போனால் 18,850 அதை பிரேக் பண்ணி இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். ஆனால் வீக்லி கேண்டில் செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வீக்கெலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் டே கேண்டெலாம் வச்சுருக்கேன். ஒரு டே கேண்டில் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் அதுக்கு அடுத்தது ஒரு புல்லிஸ் அப்புறம் வந்தது ஒரு கன்சல்டேஷன் ஒரு பிரேக். அதே போல் இப்போ இந்த இடத்துக்குள்ள நடந்து மேல் நோக்கி பிரேக் ஆகிறது வாய்ப்பு தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் திங்கக்கிழமை மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். சரி ஓகே, திங்கக்கிழமை என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல் இருக்குது. இப்போ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதோட வச்சுப்போம். இப்போ இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ணுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்துருந்து இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் இப்போ நான் டேயில் வச்சுன்னு சொல்லியிருந்தோம். 19,579 ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். 19,579 இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே போக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுக்குறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேவோட ஹைலையும் லோலையும் ஒரு ப்ளூ கலர் எப்பயும் பொறுமை போட்டுருவோம். அதை நீங்கள் மறந்தாச்சு. அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடமா சப்போர்ட் ஏரியாவாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது க்ரீன் கலர் வச்சுறேன். மார்க்கெட் இருக்கிறதே கிட்டத்தட்ட சப்போர்ட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் தான். 19,715 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் டேவோட லோ 19,667. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 19,767 ஒன்றா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது 19,806ங்கிறது இன்றைக்கி போனால் ரீசெண்டாக பண்ண ஹை 19,806 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல், அந்த சேனலோட அது எந்த இடத்துல நம்ம சேனல் டைம் 15 மினிட்ஸில் நம்ம வச்சுருக்கோம். டயத்தை பொறுத்து இது மாறும். சேனல் தொடர நேரம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மார்க்கெட் தொட்டால் கிட்டத்தட்ட 19,838 இருக்கும். லேட்டாக பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கனால வந்து லெவல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த லைனை தொட்டால் இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரீசெண்டாக போன ஹை, நேற்று போன ஹை 19,875. இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன தான் இந்த சேனலில் பிரேக் பண்ணாலும் இந்த 19,875 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த லொக்கேஷனுக்குள்ளே சைட்வேஸாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒருவேளை இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோவிலேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்த டேவோட லோவும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,576 அல்லனா இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் இதுலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜோனை, அதாவது இந்த ரோஸ் கலர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ஒருவேளை கேப் அப் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனில் கேப் அப் இருந்தால் இன்னையோட டேவோட ஹையை தொட்டுட்டு திருப்பி இறங்கி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி நம்ம சேனலையோ இல்லைனா அந்த ரீசெண்டாக போன ஹையோ பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு வீக்லியில் தான் பார்ப்போம் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ வீக்லி கேண்டெலாம் மாற்றிருக்கேன். இப்போ வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா புல்லிஸில் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேரிஸில் இருக்குது. போன வாரம் கேண்டிலோட க்ளோசிங்கோட கீழே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா வீக்கான க்ளோசிங் தான் சொல்லலாம். சரி, அதை வரைபடத்தில் பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு வாய்ப்புன்னு. இப்போ வீக்லி கேண்டிலை பொறுத்தளவுக்கு இது வீக்லி வச்சுருக்கோம். இந்த சேனல்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் தான் இருக்குது. இந்த சேனல் எப்படி பார்த்தா பெருசாக ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. 41,240 வரைக்கும் இறங்கிறதுக்கான செட்டப் இது இருக்குது. ஆனால் டே கேண்டில் வியூவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன்.
இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷன் இருக்குது. 43,415 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும். என்ன தான் மார்க்கெட் 2 நாளாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்தாலும் இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த இடமும் ஸ்ட்ராங், இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி போன லோவே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 43,504ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு. இந்த 2 சப்போர்ட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போக வாய்ப்பு இருக்கும். என்னோட இதுபடி இது இறங்காத, இந்த இடத்துல இறங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே போக வாய்ப்பு இருக்குது. இதனால் நிஃப்டி பொறுத்தவரை ஸ்ட்ராங்காக தான் இருக்கனால மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை கேப் டவுனில் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் ஹவர்ஸில் இந்த இடத்தெல்லாம் அவசியம் பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை, கேப் டவுனில் பண்ணால் தான். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். திங்கக்கிழமை இது வந்து சரி, ஓகே. 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டேவோட ஹையும் லோவும் மார்க் பண்ணுறேன் ப்ளூ கலர் லைனில். லோன் பார்த்தீங்கன்னா 43,513, ஹைன்னு பார்த்தீங்கன்னா 43,872. இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸில் ஒரு சேனல் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து திங்கக்கிழமை இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறது வாய்ப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. எப்பவுமே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் வரணும்னா சப்போர்ட் ஏரியாவுக்கு வரணும். இப்போ சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு அதனால் இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரிய ஃபாலும் சப்போர்ட்டை பிரேக் பண்ண இருக்கும். ஆனால் நியரஸ்ட் சப்போர்ட் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல பெரிய புல்லிஸ் வேகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பு இருக்கும். சரி, லெவல்ஸ்னு பார்த்தோம்னா அடுத்தது 15 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். ஆ 43,713ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேவோட ஹை. அதுக்கு மேலேன்னு பார்த்தோம்னா இந்த தீபாவளி எனக்கு நடந்த ட்ரேடு 44,056. அதுக்கு மேலேனா ஆல் டைம் இப்போ போன ஹை 44,400, அதையும் போட்டுருவோம். 44,409 நேற்று போன ஹை. இது வந்து மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சப்போர்ட்னு பார்த்தோம்னா 43,416, 43,500 இந்த ரேஞ்சு. அதையும் பிரேக் பண்ணால் எந்த அளவுக்கு கீழே இறங்க வாய்ப்புன்னு பார்ப்போம். சப்போர்ட்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இந்த இடம் அதாவதுனா 43,280ங்கிறது அடுத்த, அதாவது இந்த 2 ஜோன் பிரேக் பண்ணால் அடுத்தது 43,280ங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 43,086ங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் 43,086ங்கிற அளவுக்கு. அதுக்கு கீழே எவ்வளோ லெவல்ஸ் போகிறது போதும் படிப்போம். இது கீழே பார்த்தீங்கன்னா 42,840. இந்த லெவல்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜோன். என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மியாக தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை இறங்கான்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை இறங்கினா இந்த 43,400க்கு கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபால்னு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஜோன்லேருந்து இருந்தால் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போக தான் வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.